ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை பற்றி, உங்கள் மதிப்பீடுகளை பற்றி, உங்கள் வாழ்வின் நோக்கங்களை பற்றி, நீங்கள் செய்யப்போகின்ற காரியங்களை பற்றி சுருக்கமாக உங்களை சொல்லச் சொன்னால் என்ன சொல்லுவீர்கள்? எல்லாருக்கும் மகிழ்ச்சியான, மனநிறைவான வாழ்வை அளிப்பது நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கலாம். எல்லாருக்கும் உற்சாகம் கொடுக்க, புது தெம்பளிக்க நம்மையே நாம் அர்ப்பணிக்கலாம். அப்படித்தான் ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை இன்றைக்கு வெளிப்படுத்துவதாக நாம் உணர்கின்றோம். நம் ஆண்டவரை பற்றி ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டது, பெத்லகேமிலே பிறந்தார். 40ஆம் நாள் எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 39 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் என்று. நாசரேத்திலே வளர்ந்தவர் ஆண்டவர் இயேசு. அவர் அங்கேதான் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கின்றோம். அவர் தம் பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது ஏறக்குறைய 30 என்று. ஆக தன் வாழ்நாளில் 90 விழுக்காடு அவர் நாசரேத்தில்தான் செலவிட்டார். பொது வாழ்வை தொடங்கிய போது யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அப்போது தூய ஆவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கினார். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அலகையினால் சோதிக்கப்பட்டார். ஆனால் வெற்றி கொண்டார். அந்த ஆண்டவர்தான் தன் சொந்த ஊராகிய நாசரேத்தில் தன் போதனையை தொடங்குகின்றார். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 7 நாம் வாசிக்கின்றோம். மக்கள் கூட்டம் திருமுழுக்கு யோவானை தேடிச் சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தாமே மக்களை தேடி போகின்றார். தூய ஆவியின் வல்லமையோடு தொழுகை கூடங்களில் கற்பித்து வருகின்றார். அவரை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகின்றார்கள். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகின்றார். வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுகின்றார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்படுகின்றது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதி அவருடைய கொள்கை திட்டம் போல இருக்கின்றது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது, சிறைப்பட்டோருக்கு விடுதலை வழங்குவது, பார்வையற்றோர் மீண்டும் பார்வை பெறச் செய்வது, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறுவர் என அறிவிப்பது, அருள் தரும் ஆண்டவரின் ஆண்டினை அறிவிப்பது. ஆக இறைவாக்கினர் எசேயாவின் இந்த முன்னறிவிப்பு தன்னில் நிறைவு பெறுவதை ஆண்டவர் உணர்கின்றார், அதை அறிவிக்கின்றார். அவரது மறையுரை ஒரே ஒரு வாக்கியம்தான். முதலாக பொது வாழ்வில் அவர் வாயிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள், நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்கின்றார். ஏன் அவர் 30 ஆண்டுகள் தன் பணி வாழ்வை, பொது வாழ்வை தொடங்க காத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். மக்களோடு மக்களாக வாழத்தான், மறைந்திருக்கத்தான், எளிமையாக இருக்கத்தான் அவர் தேர்ந்து கொண்டார். எம்மானுவேல், கடவுள் நம்மோடு, இதோ எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்ற வரிகளோடு தான் மத்தேயு நற்செய்தி நிறைவு பெறுகிறது. திருவெளிப்பாட்டிலே நாம் வாசிப்பது போல கடவுள் தம் மக்களோடு இருக்கின்றார். அவர் அவர்களோடு வசிக்கின்றார். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் அவர்களோடு என்றென்றும் வாழ்வார் என்பதுதான் நாம் விவிலியத்தின் இறுதி பகுதியிலே கேட்கின்ற செய்தி. நாமும் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நாசரேத்தில் 30 ஆண்டுகள் வாழ்ந்தது போல நம்மை சார்ந்தோரோடு இணைந்து வாழ்ந்து உறவுகளை வளர்க்க ஆண்டவர் அழைப்பு எடுப்பதாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எசாயாவின் இறைவாக்கு பகுதியை வாசித்தவுடனே எல்லாருடைய கண்களும் ஆண்டவர் இயேசு மேலே இருந்தன. வாசித்ததை விட வாசித்தவர் மேல் கண்களை பதிய வைக்கிறார்கள். அந்த இளைஞனை குழந்தையாக அவன் தவழ்ந்து வந்த நாள் முதல் தெரிந்தவர்கள்தான் அவர்கள். பழைய வார்த்தைகள், நேசிக்கப்பட்ட வார்த்தைகள், ஜெபிக்கப்பட்ட வார்த்தைகள், இந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் புதியதோர் உலகத்திற்கான அவருடைய கனவுகளை வெளிப்படுத்தின. நம்பிக்கை வார்த்தைகள், களைத்து போனவர்களுக்கு, பலிகடாவாக ஆக்கப்பட்டவர்களுக்கு, பாவப்பட்டவர்களுக்கு, எல்லாம் முடிந்தது என்று மனமொழிந்தவர்களுக்கு உற்சாகமூட்டுகின்ற வார்த்தைகள்தான் நாசரேத்திலே அன்றைக்கு ஆண்டவர் வாசித்த எசாயாவின் இறைவாக்கு பகுதி. நல்ல செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன், உங்களுக்கு நான் விடுதலை அளிப்பேன், உங்களுக்கு ஒளியேற்றுவேன், உங்கள் கண்களை திறப்பேன் என்கின்றார் ஆண்டவர். இயேசு பிறந்தார் எதற்காக? மீண்டும் போராடுவதற்கு, நமக்கு சக்தி அளிப்பதற்காக, நம்பிக்கை வழியால் வானத்தை நமக்கு திறப்பதற்காக. துன்புறுகின்ற எத்தனையோ விதமான மனிதர்கள் அவர் கண்களின் முன்னே. ஏழைகள், பார்வையற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சிறைப்படுத்தப்பட்டவர்கள், எல்லாரும் மனிதர்கள்தான். ஆதாம் தான் இப்படி ஆகிவிட்டான். எனவே கடவுளே மீண்டும் ஆதாமாகிறார். தன்னை வணங்க வேண்டும், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, தான் வரலாற்றின் முடிவு என்பதை விட தான் தேடி வந்த மக்களை மையமாக வைத்து நல்லவரோ கெட்டவரோ, தகுதியுள்ளவரோ தகுதியற்றவரோ எல்லாருக்கும் இரக்கம் காட்டி அருளை பொழிகின்ற நம் ஆண்டவரை நாம் இங்கே பார்க்கிறோம். தன்னையே மறந்து தன் மக்களுக்காக தன்னை முழுவதுமாக பிட்டு கொடுக்கின்ற ஆண்டவர் மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். சர்வேஸ்வரன் மனிதனை எதற்காக உண்டாக்கினார் என்று நம்முடைய மறைக்கல்வியிலே நாம் படித்திருக்கிறோம். தம்மை அறிந்து சிநேகித்து சேவிக்கவும், அதனால் மோட்சத்தை அடையவும் உண்டாக்கினார் என்று நமக்கு தெரியும். ஆனால் இப்போது அதே சர்வேஸ்வரன் தன் மக்களை தேடி வருகிறார். அக்கறையோடு அவர்களுடைய விடுதலையிலே பங்கு பெறுகிறார். அவர்களுக்கு புது தெம்பு அளிக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்பது போல, கடவுளை மையமாக வைத்து சகோதர சகோதரிகளை வெறுப்போர் எல்லாரும் பொய்யர்கள் ஆவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நாம் அன்பு செய்ய முடியாது. ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து கடவுள் அன்பு நிறைவு பெறச் செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவைப் போல மௌனமாக சாதாரண மக்களோடு உடனிருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக எல்லாருக்கும் விடுதலை வாழ்வு அளிப்பதை, மகிழ்ச்சி அளிப்பதை, புது தெம்பு அளிப்பதை நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொள்வோம். ஆமேன்.